கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினால் தேவன் எச்சரிப்பின் சத்தங்களை அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் தேவன் கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தையோ உன்னுடைய பரிசுத்தையோ உன்னுடைய ஜெப ஜீவியத்தையோ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ கர்த்தர் கணக்கு கேட்டால், விசுவாசிக்கிற மாதிரி நம்ம எவ்வளவாய் நடித்திருக்கிறோம், பரிசுத்தமாய் இருக்கிறவாடி நம்ம எவ்வளவாய் வேஷம் போட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்படி எத்தனை பேருக்கு முன்பாக நம்ம பொய்யான வார்த்தைகளை கூறி இருப்போம் என்பது கர்த்தருக்கு தெரியும். தாவீது சொல்லுகிறான், ஆகாயத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்மை விட்டு நான் எங்கே போவேன், உமக்கு மறைவா நான் எங்கே ஓடுவேன் என்று. இது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு கணக்கு கேட்பேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறது. ஒரு எஜமான் தூர பிரயாணம் போகும் பொழுது 3 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 1 தாலந்தும் 3 தாலந்தும் 5 தாலந்துமாய் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை வைத்து அவர்கள் சம்பாதித்து கர்த்தர் வரும்பொழுது அல்லது தங்கள் எஜமான் வரும் பொழுது அதை கணக்கு கொடுக்கும்போது அதிலும் அதிகமானவர்களை சம்பாதித்தேன் என்று எஜமானுக்கு அவர்கள் சொல்லும் பொழுது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, அநேக ஆசீர்வாதத்துக்குள் ஜீவனுக்குள் பிரவேசி என்று அந்த எஜமான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். 1 தாலந்தை வாங்கினவனை கணக்கு கேட்கும் பொழுது, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ள எஜமான் என்று உம்மை குறித்து நான் அறிவேன், ஆனபடினால உமக்குரிய நான் ஒரு சேலையில சுற்றி புதைத்து வைத்தேன், இதோ உமக்குரிய நீர் வாங்கி கொள்ளும் என்று. உனக்கு கர்த்தர் ஒரு ஜெப வரங்களை கொடுத்தாலும் அதை நீ பயன்படுத்தாமல் இருந்தால் அதை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு ஒரு பெரிய விசுவாசத்தின் வரங்கள், விசுவாசம் என்பது எல்லாருக்கும் இருக்கிறதல்ல. உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவராய் இருக்கிறார். உனக்கு விசுவாசத்தை கொடுத்திருப்பார், அதை குறித்து கணக்கு கேட்பார். உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து உன் சபையில் இருக்கிறவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள், உன்னோடு பழகுகிறவர்கள் அதே மாதிரி கர்த்தருக்கு தூய்மையாய் வாழ வேண்டும், பாவக்கரைகளை விட்டு உலகத்தை விட்டு தேவனுக்கு பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று உன்னை ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் வைத்திருப்பார். உன் பரிசுத்தத்தை குறித்து கணக்கு கேட்பார். எத்தனை பேருக்கு ஜெபிச்சு இருக்கிறன்னு கர்த்தர் ஜெப ஜீவியத்தை குறித்து கணக்கு கேட்பார். சகலமும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது, நிறுவனமாயிருக்கிறது, அதிலிருந்து நம் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. மரணத்தின் வழியிலிருந்து நம் யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மாத்திரமல்ல, என்றைக்கு இந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நம்ம செய்யறது 4 ரூமுக்குள்ள இருக்கிறது, 4 செவத்துக்குள்ள இருக்கிறது. நம்ம பேசுறது யாரும் கேட்கலன்னு நினைக்காதீங்க. இருவர் ஒருமித்து பேசுவார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். பாத்தீங்களா, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துக்கு அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் அறிவார். ஊழியக்காரனாகப்பட்டவன் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசி எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டீச்சருக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்படிதான் ஒரு பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்களும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ல, ஒரே மாதிரி ஐக்கியத்துல, ஒரே மாதிரி ஜெப ஜீவியத்தில் இல்ல. விசுவாசிகள் 4 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களா இருந்தா பரிசுத்தவான்களாகிய ஊழியக்காரர்கள் 5 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். விசுவாசிகள் 21 நாள் உபவாசம் போட்டா ஊழியக்காரர் 41 நாள் உபவாசம் போடணும். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது நமக்கு. இன்னும் நீங்க 2 நாளாகமத்துல 16வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது அதுல தேவன் ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்திருப்பார். 2 நாளாகமும் 16வது வசனத்துல 9வது வாக்கியம் இப்படியே சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு
இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியற்றவர்களாய் இருந்தி, ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்களும் நேரிடும் என்றார். பார்த்தீங்களா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காது இரார். உத்தமன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யார் அந்த உத்தமர்கள்? அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். செய்யக்கூடிய தகாத கிரியைகள் அவர்களுக்கு நேரிட்டாலும் அதை விட்டு விலகி தெய்வ பயத்தோடு தங்களை காத்து கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு துணிகரமா போய் கொண்டிருக்கிறது. விபச்சாரம் செய்யாது என்று பிரசங்கிக்கிறவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள். பொருளாசை இருக்கக்கூடாது, அது தன்னுடைய உயிரை வாங்கும் என்று பிரசங்கிக்கிறவர்கள் பொருளாசைக்காக ஊழியம் செய்கிறார்கள். பாவம் செய்யாது இருங்கள் என்று எச்சரித்தும் கண்டித்து ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்க்குமானால், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு நீ இருப்பாயானால், இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமையை உனக்குள்ள விளங்க பண்ணுவார். உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உன் வேண்டுதலின் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார். உன் குறைவை உன்னை விட்டு நீக்கி போடுவார். அவர் நிறைவானவராய் இருக்கிறபடினால் உன் வாழ்க்கையில நிறைவான சமாதானத்தையும் நிறைவான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து பூமிக்குரிய சகல நன்மைகளினால் உன்னை நிரப்புவார். அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. யார் என்னை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பா? ஏன் 100% ஒரு பாயிண்ட் கூட இல்ல உத்தம இருதயத்தோட கர்த்தரை தேடுகிறவர்கள். யாரெல்லாம் நல்ல ஊழியக்காரங்க, யாரெல்லாம் நல்லா பாட்டு பாடுறாங்கன்னு ஸ்டேட்டஸ் வச்சு பாட்டுங்கெல்லாம் வச்சு ரசிச்சுமோ, இன்னைக்கு அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் கேட்கும் போது காது கூசுகிறது. வலைதளத்தை பார்த்து ஊழியர்களை நியமிக்காதீர்கள். வலைதளத்திலேயோ போன்லயோ பார்த்து ஒரு பரிசுத்தவான்கள் என்று, அவர்கள் தேவனுடைய தாசர்கள் என்று அவர்களை நீங்கள் நம்பி விடாதீர்கள். கர்த்தருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உத்தமனாய் இருந்தால் என்னுடைய உத்தமத்துக்கு ஏற்றபடி கர்த்தருடைய வல்லமை எனக்குள் விளங்க பண்ணுவார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீ உத்தமமாய் இருப்பாயானால் கர்த்தருடைய வல்லமை உனக்குள் விளங்கும்படி உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன்னில் மகிமைப்படுவார். அதுதான் பவுல் சொல்றாரு, அவர்கள் என் நிமித்தமும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவன் உருமாக்களின் கச்சைகளை கொண்டு போய் பொல்லாத வியாதி உலகின் மேல் போட்ட பொழுது வியாதிகள் நீங்கினது, பொல்லாத ஆவிகள் நீங்கினது, அநேக பிணையாளிகள் சுகமடைந்தார்கள். ஊழியக்காரர்கள் நடந்து போகும் பொழுது அவர்கள் நிழலாகிலும் படட்டும் என்று கட்டிலில் இருக்கிறவர்களை, படுக்கையில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து வழி அருகே போட்டார்கள். அவர்கள் நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் நிழல் பட்டு சுகமடைந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன்? அந்த உத்தம இருதயத்தோடு நாம் இல்லாதபடினால் கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள விளங்கல. அடியனுக்கு சில கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய உருமாக்களின் கட்சிகளை கொண்டு போய் போடும் பொழுது அநேக பலவீனங்கள், வியாதிகள் நீங்கும். எங்கள் திருச்சபை மக்கள் 230 பேருக்கும் தெரியும் ஊழியக்காரருடைய வஸ்திரத்துல வல்லமை உண்டு என்று. ஊழியக்காரருடைய வஸ்திரங்களை அதை சுத்தம் செய்யும் போதே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது யோகத்தின் வஸ்திரம், இதிலே கர்த்தருடைய சத்தம் உண்டு. அப்ப கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு யார் இருக்கிறாங்கன்னு, உத்தம இருதயத்தோடு நீ இருப்பாயானால் உன்னை கொண்டு பூமியிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்ப உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீ எப்படி இருக்க விரும்புகிறாய்? யோபுவை பார்க்கும்போது, சங்கீதத்தை பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 33 நீங்க பார்க்கும் பொழுது ஒரு மகிமையான ஒரு நல்ல வார்த்தை அங்க சொல்லியிருப்பட்டிருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் நாவை பொல்லாப்புக்கும், மன்னிக்கும், கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் கண்ணோக்குகிறார். தம்மை தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்து இருக்கிறார். ஒரு மருத்துவர் கண்டுபிடிக்கிறார் உங்க இருதயத்துல எங்க அடைப்பு இருக்கிறது, எங்க அதுல உங்களுக்கு வியாதி இருக்கிறது என்று.
அந்த இருதயத்தை எடுத்து அதை அறுவை சிகிச்சை செய்து அதை பொருத்தியவர்களுக்கு தெரியும் இந்த இருதயத்தில் இங்கு வியாதி இருக்கிறது என்று. ஆனால் அந்த இருதயத்தை எடுத்து அறுவை சிகிச்சை செய்கிற மனிதர்களாகிய மருத்துவர்களுக்கு தெரியாது அந்த இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருந்து வெளிப்படுகிறது என்று தெரியாது. அந்த இருதயத்தை சிருஷ்டித்த தேவனுக்கே தெரியும். அவர் கண்ணோக்குகிறார். இன்னைக்கு உனக்கு இருதயத்தை கொடுத்த தேவன் உன் இருதயத்துல பொல்லாத சிந்தனைகள் உண்டு, பொல்லாத பாவங்கள் உண்டு, தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் உண்டு என்பது கர்த்தருக்கு தெரியும். அல்லது உன் இருதயத்துல தேவனுக்கு இடம் கொடுத்து இருப்பாயானால், உன் இருதயத்துல எப்பொழுது கர்த்தரை துதித்துக் கொண்டு இருப்பாயானால், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசுடைய முகத்தை பார்க்க உனக்கு ஆசை இருக்கிறதா? இயேசுவோடு பேச உனக்கு ஆசை இருக்கிறதா? இயேசுவை தரிசிக்க உனக்கு ஆசை இருக்கிறதா? இயேசப்பாவுடைய மகனா நீ இருக்க விரும்புகிறாயா? உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். அதனால்தான் சங்கீதம் 119 கூட சொல்லப்படுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று. பிரியமானவர்களே, ஒரு வாலிப பருவம் வந்த உடனே அசுத்தமெல்லாம் இந்த இருதயத்துக்குள்ள, இந்த சிந்தனைக்குள்ள வரும். அப்ப இந்த வசனத்தை நீ காத்துக் கொள்ளும் பொழுது, இந்த வசனத்தின்படி நீ ஜீவிக்கும் பொழுது அந்த அசுத்தத்திலிருந்து நீ விலக்கி காத்துக் கொள்ளலாம். அது வரும். ஒரு மருத்துவரை நான் கேட்டேன், என்னுடைய நண்பரை ஒருத்தரை, இப்படி இருக்கிறது அந்த வசனம் போது அவர் சொல்றார், ஆமா பாஸ்டர், அப்படி வரலன்னா அந்த பிள்ளைக்கு ஏதோ சுத்த சுவாதி இல்லைன்னு அர்த்தம். அது வரும். அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு இப்படி திரும்பி பார்க்கறது, இப்படி சிரிக்கிறது, இதெல்லாம் வரும். ஆனால் நம்ம பிள்ளைகள் வேத வசனத்தை காத்துக் கொள்வார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இச்சைகளுக்கு விலக்கி தங்களை பரிசுத்தவான்களாய் காத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் தேவ வல்லமையினாலும் தேவ ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை தேவன் உயர்த்துவார் என்று ஒரு மருத்துவர் சொல்லுகிறார். அது வருமா? அது எல்லா பிள்ளைகளுக்கும் வரும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பாயனால் அந்த அசுத்தங்கள் வருகிற நேரத்திலே இந்த வசனம் உன்னை காத்து கொள்ளும். இந்த வசனத்துக்கு நீ இடம் கொடு, இந்த வசனத்தை விசுவாசி, இந்த வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடு, இந்த வசனத்தின்படி நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. அசுத்தம் உன்னை விலகாதபடி. சிறிய வாலிப பிரியாயத்துல, ஆரம்ப வாலிப பிரியாயத்துல உன் அசுத்தத்தை உன்னால ஜெயிக்க முடியலன்னா தேவன் உன்னை நம்பி விலையேறு பெற்ற அபிஷேகத்தை எப்படி தருவார்? விலையேறு பெற்ற வரங்களை எப்படி தருவார்? உன்னை கொண்டு கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி உன்னை எடுத்து எப்படி பயன்படுத்துவார்? அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி என்ன சொல்லுகிறது என்றால், இருதயத்தை காத்துக்கொள், அதை சுத்தமாய் காத்துக்கொள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அந்த 15வது வசனத்துல, அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்து இருக்கிறார். உனக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றத கர்த்தர் கவனித்து இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு ஒரு கவனமான தெய்வம் பாருங்க, எவ்வளவு ஒரு சரியாய் கணக்கு கேட்கிற தெய்வம் பாருங்க. உனக்கு ஒரு பொருளை உருவாக்கி உனக்கு தருகிற தெய்வம், அதை கொடுத்துட்டு நீ எப்படின்னா நாசனமா போ, எப்படின்னா கெட்டு போ, எப்படின்னா சீரழிஞ்சு போ அப்படின்றத இல்லாமல் அவர் நீ எப்படி அதை உருவாக்குகிறாய், எப்படி நீ அதை பயன்படுத்துகிறாய் என்று அதை குறித்து அவர் கவனமாய் இருப்பாராம். அல்லேலூயா! அப்ப நம் தேவன் நம்மளை கணக்கு கேட்கிற நாள் வரும். இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு நாள் நம்ம கர்த்தரை சந்திக்கிற நாள் வரும். அந்த நியாய தீர்ப்புல அன்னைக்கு நீ இங்க மாயமாலம் பண்ற மாதிரி தெய்வத்தின் முன்னாடியோ தேவ சமூகத்திலோ உன்னால மாயமாலம் பண்ண முடியாது. அன்றைக்கு உன்னுடைய வாய் உனக்கு விரோதமா பேசும். விரோதமான பொய் அல்ல, நீ செய்ததையே உன் வாய் அங்க பேசும். ஆமா, நான் தான் எங்க ஊழியர் முன்னாடி நான் நல்லவ மாதிரி நடிச்சேன், நான் தான் எங்க திருச்சபை முன்னாடி நான் பரிசுத்தவாட்டி மாதிரி நடிச்சேன், நான் தான் எங்க விசுவாசம் முன்னாடி நல்ல மகிமையான ஊழியக்காரனா நடிச்சேன் அப்படின்னு உன் வாய் உனக்கு விரோதமாக அங்கே சாட்சி சொல்லும். அந்த தீங்குக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவருடைய கண்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் இருதயங்களை எல்லாம் உருவாக்கி அவைகளை உங்களுக்கு தந்து நீங்கள் அதை என்ன செய்கிறீர்கள் என்று கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை படைத்தவருக்கு 1% அந்த இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறோமா? உலகத்துக்கு இடம் கொடுத்திருக்குமா? படிப்புக்கு இடம் கொடுத்திருக்குமா? பணத்துக்கு இடம் கொடுத்திருக்குமா? அந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா என்று உன் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறவருக்கு தெரியும். வேலைக்காரன் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது, வேலைக்காரியின் கைகள் தங்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். அவர் தான் நம்மளை பார்க்கிற தெய்வம். அவருடைய கண்கள் எப்பொழுது பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் உன்மேல் தன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் நம்மளை போஷிக்கிற தேவன், எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர், எல்லாவற்றிலும் நம்மளை நேசிக்கிற தேவன், எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும், எல்லாவற்றிலும் நம்ம உத்தமர்களாய் இருக்கணும். நீங்க எப்படி இருக்க போறீங்க?
உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறதுன்னு இன்னைக்கு கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஊழியக்காரர்கள் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் கதவை திறந்து பார்க்க முடியாது. ஒரு நாள் எனக்கு கர்த்தர் பேசினார். விடிய காலையில ஒரு சமாதானமாவே இல்ல, சபையில ஜெபிச்சு கொண்டு இருந்தேன். திடீர்னு ஒரு குடும்பத்தை காண்பித்தான். அங்கே போ, அங்கே போ, அங்கே போன்னு அருகாமையிலே. சரி, நம்ம அப்படியே நடப்பயிற்சி போற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா அப்புறம் ஜெபம் முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போகலாம் அப்படின்னு போயிட்டு, ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கதை தட்டினேன். எல்லா லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. பார்த்தா எல்லாம் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்குங்க. இரவெல்லாம் பிசாசுடைய போராட்டம், சண்டை. எப்போ தற்கொலை பண்ணி செத்து போயிடலான்னு காத்து கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் என்னை அந்த வீட்டுக்கு அனுப்பினாருன்னு சொன்ன உடனே அந்த கணவன், மனைவி, அந்த பிள்ளைகள் ஓடி வந்து என்னை பற்றி கொண்டு அழுது தங்களுடைய போராட்டங்கள், தங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டு அழுது இந்த பிசாசுடைய தந்திரங்களில் இருந்த கர்த்தர் அந்த குடும்பத்தை விலக்கி காத்து கொண்டார். இன்னைக்கு தேவன் உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை தரும்படி தேவன் விரும்புகிறார். பிசாசுடைய போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமா இருக்கிறது. ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காம இருந்து ஏமாத்தாத. ஊழியக்காரனாக கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். பைபிள் சொல்லுது, ஊழியத்துக்கு வரையா நல்லது. கர்த்தர் அழைச்சாரா, அந்த அழைப்பு ஒப்பு கொடுக்கறியா, நல்லது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா செய்யற மாதிரி தான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு இதை திருப்ப முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு இதை மாற்றி முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு இதை கொண்டு போக முடியாது. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய ஏவுதலின்படி, அவருடைய தரிசனத்தின்படி, அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய நம்மளுடைய சத்தியத்தின்படி தான் நம்ம இந்த ஊழியத்தை கொண்டு போனோம். அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு வாகனத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோ. இங்க ஒரு ரோடு இருக்கு. அந்த ரோடு இருக்கிறபடி தான் நம்ம வாகனத்தை ஓட்டணும். கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு நமக்கு புதுசா கையிலையும் வயல்லையும் மரத்து மேல எல்லாம் ஓட்ட முடியாது. அப்படிதான் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டார். அதுக்கு சில விதிமுறைகளை விதித்து இருக்கிறார். அப்படிதான் நம்ம அந்த ஊழியத்தை கொண்டு போனோம். நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு போனா பிரேக் டவுன் ஆயிடும், பழுதடைந்துடும், ஊழிய ஸ்டாப் ஆயிடும். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் மூடப்பட்டது. அநேக திருச்சபையுடைய ஊழியக்காரர்களுடைய அசுத்தங்கள் இன்னைக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. கொல்லாத மனிதர்களே இந்த வெளியரங்கத்தை கண்டுபிடித்து வெளியிலே காட்டுவார்களானால் சகலமுடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 4:13 பார்க்கிறோம். அவர் இன்றைக்கு உன்னை கணக்கு கேட்பாரானால், இன்றைக்கு எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தையும் இந்த ஆத்துமாக்களையும் இந்த ஊழியத்தினுடைய எல்லா காரியங்களும் என்னை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பாரானால், நான் எங்கே நிற்பேன், நீங்கள் எங்கே நிற்பேன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு முறை எங்கள் ஊழியக்காரரை சந்திக்கும்படி நான் போனேன். என்னுடைய எல்லாவற்றிலும் என் ஊழியக்காரருக்கு நாங்கள் அவர்களை கனம் பண்ணுவோம். அவர்களும் என்னை போஷிப்பார்கள். கர்த்தர் கொடுத்தாருப்பா அப்படின்னுட்டு. அந்த நாள்ல என்னை வழி நடத்துகிறதான எங்கள் பரிசுத்தவான் திடீர்னு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டார். என்னை எதுவுமே கவனிக்கல. நீ சபையில கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு எதுனா இருந்தா சாப்பிட்டு கிளம்பிடுப்பா, நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை நடத்துகிற தேவன் அப்படின்னு விசுவாசத்தோட எங்க தாசன் அந்த வாகனத்தில் அமர்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். மகனே, நீ தேவனால் அழைக்கப்பட்டவன், உன் விசுவாசம் பெரிது, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எனக்கு நேரம் இல்லைன்னு போயிட்டார். அந்த வருடத்துல முதலில் என் மகனை நாங்கள் ஸ்கூல்ல சேர்க்க விரும்பி இருக்கிறோம். நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்ட்டு. என்கிட்ட சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எங்க இடத்துக்கு வர்றதுக்கு 25 ரூபாய் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை எடுத்துட்டு அந்த டிஜிட்டல் போர்டையே நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ட்ரெயின் எப்போது வரும் என்று. ஒரே ஒரு வருத்தம், வீட்டுக்குள்ளே போனால் பிள்ளைக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், விசுவாசிகள் கையில வாங்குறதில்ல, சபையில காணிக்கை எடுக்கிறதில்ல, தசம்பாகமோ இல்லாத ஒரு கிராம ஊழியங்கள். இப்பதான் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எதுக்கும் கிறிஸ்துமஸுக்கோ, நியூ இயருக்கோ, குட் ஃப்ரைடேக்கோ, ஈஸ்டருக்கோ, ஸ்பெஷல் மீட்டிங்கோ, கன்வென்ஷனுக்கோ, விபிஎஸ்க்கோ அல்லது சிறுவர் கூடுகைக்கோ எதுக்குமே இங்க காணிக்கை கொடுங்க என்று கேட்டது கிடையாது. ஓய்வு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட நாங்கள் காணிக்கை எடுத்தது கிடையாது. தேவன் அறிவார். இங்க பெட்டி இருக்கும், பிள்ளைங்க எதனா சாப்பிட்டு அது இருந்தா போட்டு போவாங்க. அதை கர்த்தர் அந்த தர்ம பெட்டியை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு இடத்துல இயேசு ஊழியம் செய்துட்டு அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஏழை விதவி தர்ம பெட்டியில அவள் 2 காசு போறதை கர்த்தர் அறிந்தார்.
அநேகரை பார்க்கிலும் இவளே ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று கர்த்தர் சொல்லும்போது, ஆண்டவரே நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, இல்லப்பா அவள் தன் ஜீவனுக்கு என்று வைத்ததை கொடுத்தாள். அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு பேசினார். இந்த தர்ம பெட்டியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இதுல போடுகிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வச்சுட்டோம். இந்நாள் வரைக்கும் எங்க ஊழியத்துல கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்துல நாங்கள் பணம் கொடுங்கள், எங்களுக்கு காணிக்கை அனுப்புங்கள், நீங்கள் இதை செய்துங்கள், நீங்க அதை பொறுத்துன்னு பண்ணிக்கங்க, நீங்க இதை வாங்கி கொடுங்கன்னு இது வரைக்கும் யாருக்கிட்ட கேட்கல. கர்த்தரே ஒவ்வொரு பொருளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துக்கு வரும்போது வயல் வழியில நானும் என் துணைவியாரும் இரவு வேளையில 000i அப்படின்னு ஒரு சாதா போன்ல லைட் போட்டு நாங்க வயல் வழியாய் வழி தெரியாம வந்தோம். இன்றைக்கு கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். எங்களுடைய வெளியரங்கம் என்ன என்பது என் தேவனுக்கு தெரியும், என்னுடைய பிரயாசங்கள் என்னது என்பது என் தேவனுக்கு தெரியும் என்றதை நான் அந்த ரயில் நிலையத்தில் நினைத்து சிந்தித்துக் கொண்டு இந்த வீட்டுக்கு போனா நம்ம என்ன செய்வது, நம்முடைய விசுவாசத்தை கர்த்தரா பார்த்து கொண்டிருக்கட்டும் அப்படின்னு. பேஷன் பிரிட்ஜுக்கு வந்த பிறகு ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னுடைய அன்பு மகள் ஒருத்தி ஃபோன் பண்ணா. அவளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுன்னு கொஞ்ச காலமா அவங்களோட நான் பேசாம இருந்துட்டேன், ஜெபம் பண்ணாம அவங்கள போய் விசாரிக்காம இருந்துட்டேன். அன்னையிலிருந்து அவங்களுக்கு அமுதாபில வேலை கிடைத்து அவங்க அநேக பணத்தை எடுத்து வைத்து, நீங்கள் என்னிடத்து வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னும் போது நான் சரி இதுக்கு மேல நம்ம அவங்கள வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னும் போது என்னிடத்துல அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அந்த மன்னிப்புக்கு பிறகு அவர்கள் கொடுத்த காணிக்கையும் அவர்கள் நல்ல ஒரு உணவை கொடுத்தார்கள். திருச்சபையில வந்து அதை நான் எடுத்து பார்க்கும் பொழுது நான் நினைத்ததற்கும் நான் எதிர்பார்த்ததற்கும் நான் ஜெபித்ததற்கும் என் தேவன் அதிகமான காணிக்கையை கொடுத்திருந்தார். உடனே எங்க ஊழியக்காரருக்கு நான் ஃபோன் பண்ணேன், அப்பா எனக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு பண்ணு. அதை ஏன்பா எனக்கு சொல்ற, அது தேவன் உனக்கு கொடுத்தது, அது 1 ரூபானாலும் நம் தேவன் கணக்கு கேட்பார். அந்த பணத்தை கர்த்தருடைய ஊழியத்துக்கும் உன்னுடைய ஊழியத்துக்கும் நீ அதை பார்த்துக்கொள், கர்த்தருக்கு கணக்கு கொடு, என்னிடத்தில் அதை சொல்லாது என்றால் எங்களுடைய பரிசுத்தவான். பார்த்தீர்களா, நம்ம தேவை என்னது என்பது அவருக்கு தெரியும். நம்ம இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவருக்கு தெரியும். நம்மளை கணக்கு கேட்கிறவருக்கு தெரியும். எப்ப நமக்கு பணம் இல்லை, இவனுக்கு அக்கௌண்ட்ல பணம் போடணும்ட்டு. ஒவ்வொரு நாளும் தேவன் இந்த ஊழியத்தையும் அடியடியும் போஷித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக அவருடைய கிருபையில, அவருடைய வழிகாட்டுதலில், பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையில, சத்தியத்துல நின்று அவருக்காக பாடுபடுகிறதை தேவன் அறிகிறார். இன்றைக்கு தேவன் உங்களை கணக்கு கேட்கிறார். உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று இந்த 15வது வசனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. சங்கீதம் 33:15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செயல்களை எல்லாம் கவனித்து இருக்கிறார். உங்களை உருவாக்கி உங்களை கவனிக்கிற தேவன், உங்களை கணக்கு கேட்கிற தேவன், உங்கள் அவருடைய கண்கள் உங்களை ஆராய்ந்து நோக்கி கொண்டிருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்படியே 90ஆம் சங்கீதத்துல கூட 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 90ஆம் சங்கீதம் 8வது வாக்கியத்துல எப்படியா சொல்லப்படுகிறது. ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை அது பாருங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும்னு. அதை நம்ம மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம புருஷனுக்கு தெரியாம இருக்கலாம்னு நீங்க சிந்திக்கலாம். அது எல்லாம் கர்த்தர் அறிவார். என்ன நன்மை செய்யும் போது மனுஷன் வீடியோ எடுக்கிறதும், அதுன்னு முன்னாடி ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாங்களே, செல்ஃபி எடுக்கிறதும், இப்படி எல்லாம் பண்ணுவான். அப்படியே அதை 4 பேருக்கு கொடுக்குற மாதிரியும் 4 பேருக்கு அது தெரியட்டுன்னு அதை எல்லாமே போடுவாங்க. ஆனா அக்கிரமத்தை செய்யும்போது நான் அக்கிரமத்தை செய்யறேன்னு எந்த ஊழியக்காரனோ, எந்த கிறிஸ்தவனோ, எந்த மனுஷனோ அதை செல்ஃபி எடுக்கிறதோ, அதை வீடியோ எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல, நமக்கு அதிகமா எதுவும் தெரியாது. இங்கே இந்த வெளியே இந்த கிராமத்துல அமர்ந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கு பாருங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். யாருக்கும் தெரியலன்னு நினைக்காத தேவ மனுஷனே, வேதத்தை சுமக்கிற தேவ பிள்ளையே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற தேவ மகனே, ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிற நீ அக்கிரமத்துக்கு பகையா இருக்க வேண்டும், பாவத்துக்கு பகையா இருக்க வேண்டும். என் தேவன் ஏதேனிலே ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார். சர்ப்பத்தை பார்த்து, ஸ்திரியை பார்த்து, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் வந்து உன் தலையை நசுக்குவார் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் அந்த ஆதியாகம புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலேயே அந்த சுவிசேஷத்தை சொல்லிவிட்டார். அவர் வருவார், பிசாசின் தலையை நசுக்குவார் என்று. இன்னைக்கு அந்தரங்கமா செய்து தப்பிச்சிடலாம்னு நினைக்காத.
யாருக்கு அது வெளியரங்கமா தெரியலன்னு நினைச்சிடாத. என் தேவனுடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிறுவனமாயிருக்கிறது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்பது. வசனத்தை பார்த்து மனதிரும்பு, வசனத்தை பார்த்து நடுங்கு, வசனத்தை பார்த்து ஒப்பு கொடு. வசனம் இல்லாமல் அல்ல. பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். யாருக்கும் தெரியலன்னு நினைக்காத. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் போதக சமஸ்காரணமாயிருந்து சண்டை பண்ணாதவனமாயிருந்து பண ஆசை இல்லாதவனாய் தன் குடும்பத்தை சகல நல்வொழுக்கத்திலும் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை நடத்துவது எப்படி? கண்காணிப்பானவனுக்கு சில ஒழுக்கங்களை வேதம் கொடுத்திருக்கு. ஊழியத்துக்கு வரவனுக்கு சில விதிமுறைகளை வேதம் கொடுத்திருக்கிறது. இந்த வசனத்தின்படி இருக்கிறவர்களை மூப்பர்களாக நியமியுங்கள். இந்த வசனத்தின்படி இருக்கிறவர்களை ஊழியத்துக்கு அழைத்து தேவனுக்கு சித்தமானால் அவர்களுக்கு ஊழியத்தின் அழைப்பு இருக்குமானால் அவர்களை ஊழியக்காரராக எண்ணுங்கள். நலமானதை சோதித்து ஆராய்ந்து அறிந்து அதை பற்றி கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்க்கிறவங்க எல்லாம் ஊழியக்காரர். ஸ்தோத்திரங்க. ஒரு பாட்டு பாடிட்டா ஒரு ஸ்தோத்திரம், அவங்க ஒரு ஊழியக்காரர்கள். அவங்களுக்கு பணத்தை யாருக்கெல்லாம் நீங்க பணம் அனுப்பி அவங்க சாட்சிகள் எல்லாம் கெட்டு போச்சு, அந்த பாவத்துக்கு உணர்ந்த நீ உன்னையும் கர்த்தர் கணக்கு கேட்பா. அவனுடைய பாவத்துக்கு துணை போன உன்னுடைய பணத்தின் நிமித்தமும் உன்னை கர்த்தர் கணக்கு கேட்பா. பாடுகிறவர்கள் அல்ல, ஜீவிக்கிறவர்களே ஊழியர்கள். நடனமாடியோ அல்லது மக்களை வஞ்சித்தோ உலகத்துக்கு ஏற்ற ஒத்தம் போஷம் போடுறதோ நம்ம யாரையும் குறை சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய வண்டி அவருடைய கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மளை காத்து கொள்ளுவோம். வசனத்துக்கு நம்மளை ஒப்பிடுவோம். வசனத்தின்படி நம்ம கவனமாய் இருப்போம். கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அவர் உன்னுடைய சகல அந்தகார கிரிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நிறுவனமாய் இருக்கிறோம். அந்தரங்க பாவங்கள் பாருங்க, இது மோசே எழுதின சங்கீதம்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகார பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அக்கிரமங்களும் அந்தகார பாவங்களும் அவருக்கு முன்பாக இருக்கிறது, அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது இருட்டுல செய்துட்டோம், இது தவறுல செய்துட்டோம், அது மீறி செய்துட்டோம், அதை ஜெயிக்க முடியல, என்னால் அதை விட முடியல. ஏன் விட முடியல? இன்னைக்கு ஒரு வியாதி வந்துட்டு அதுல இருந்து உன் உயிரை விடாம பார்த்து கொள்ள முடியுமா? இன்னைக்கு ஒரு விபத்து ஆயிட்டா, அந்த விபத்துல நீ நாரா கோலம் ஆயிட்டாக்க அதுல இருந்து உயிரை காப்பாற்றி கொள்ள முடியுமா? அதெல்லாம் நடக்காதபடி தேவன் உனக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடு. இன்னும் உன்னை கொண்டு அநேகருக்குள்ள கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி உன்னை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி உன்னை கவனப்படுத்த விரும்புகிறார். வசனத்தை கவனிக்கிறது கிடையாது, போன்லயே பாக்குறது, வலைத்தளத்துல பாக்குறது, வலைத்தளத்துல ஊழியர்களை நியமிக்கிறது, வலைத்தளத்திலே ஜெபித்துக் கொள்ளுவது. நீ முழங்கால் போடு, பரத்துக்கு நேரம் கரங்களை உயர்த்து. வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பமே, இந்த மண்ணான மாம்சனை கண்ணோக்கி பாருங்கப்பா. குறைவுள்ளவனை நிறைவாய் மாற்றுங்க. உம்முடைய சாயலை எனக்குள்ள தாங்க. தேவனுடைய மகிமை எனக்குள்ள வரட்டும், தேவ சிந்தை எனக்குள்ள வரட்டும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பசிக்கு அடுத்தவங்க சாப்பிட்டா சரியாயிடுமா? ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறார். நீ எப்ப ஜெபிக்க போற? காணி காமிச்சுட்டா பரலோகம் போயிடுவீங்களா? நீ எப்ப ஜெபிக்க போற? பணம் கொடுத்து பரலோகம் போயிடலாம்னு நினைக்காதீங்க. பணம் கொடுத்து பரிசுத்தாவிய கூடுகைகளுக்கு போய் பரிசுத்தாவிய ஸ்ப்ரே அடிச்சு பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளலாம்னு நினைக்காதீங்க. அது பரத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு வல்லமை. அது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துவார், பரிசுத்தாவியை தந்திருவார். மனுஷனாலெல்லாம் முடியாது. ஏதோ அப்போஸ்தலர்கள் கரங்களை வைக்கும் போது பரிசுத்தாவி இறங்கினது, அது இந்த திருச்சபையை நீங்கள் பார்க்கலாம். சிறு குழந்தைகள் முதற்கொண்டு இங்க ஆவில நிரம்புவார்கள். சில நேரத்துல எல்லாம் டேபிள் மேல எல்லாம் எகிரி வந்து விழுந்துருவாங்க. அவங்க அந்த அபிஷேகத்தை, அந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரம் தாங்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஒரு பெரிய நெருப்பு நம்ம உடம்பு மேல பட்டுட்டு அமைதியா இருப்போமா, நின்னுகிட்டு இருப்போமா? அல்லது ஒரு பெரிய அதிக வேகம் அடிக்கக்கூடிய ஒரு வாட்டர் தண்ணி பைப்பு உங்க மேல அடிச்சு நீங்க அப்படியே நின்றுகிட்டு இருப்பீங்களா, விழுந்துருவீங்களா? அப்பேற்பட்ட ஒரு அக்கினி அபிஷேகம் வரும்போது சில குழந்தைகளும் சில சகோதரர்களும் சில வாலிப பிள்ளைகளையும் இங்கு பிடிக்க முடியாத அளவுக்காய் அவங்க மேல அந்த அக்கினி அசைவாடும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை கணக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அருமையான பிரியமான தேவ பிள்ளைகளை, கடைசியா ஒரு வார்த்தை நீதிமொழிகளை நான் ஒரு வசனத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, பாதாளமும் அழிவும்
பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாய் இருக்கிறது. மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவா. பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதா. மனுஷனுடைய பிரத்யட்சமா அவனுக்கும் தெரியும் இதெல்லாம் நம்ம பண்ண அப்படி போவோம்ட்டு. ஆனாலும் அதை ஜெயிக்க முடியல, ஆனாலும் அதுல இருந்து வெளியே வர முடியல, ஆனாலும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல. பாவத்துல விழுந்து போறீங்க. கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் தேவன் உங்களிலே வல்லமையாய் கிரியை செய்ய விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.